இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியை காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஜி அவ கூட வந்துட்டு அங்கே பெட்டில் படுத்துட்டே சொல்கிறான். இப்போ அங்கே லின்னுக்கு வந்துட்டு உன்னோட அவசியம் எவ்வளோ தேவை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, நீ கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணணும், அவளுக்கு பிளட்டு நீ கொடுக்கணும்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் உன்னோட ஹஸ்பண்ட், ஆனால் நீ வந்துட்டு என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எப்பயுமே நீ அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க. ஒருவேளை இந்த மேரேஜை நீ அதுக்காக தான் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இங்கே பேசிட்டு இருக்கா. எனக்கு எதானாலும் பரவாயில்ல, ஆனால் அவளை தான் நீ காப்பாற்றணுமான்னு சொன்னதுமே அது வந்துட்டு என்னோட கடமை, நீ வந்துட்டு அதுக்காக வந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே அவங்க வந்துட்டு ஒரு நாவலில் தான் போயிட்டுருக்கு. அதெல்லாமே நம்ம ஹீரோயின் படித்து பார்த்துட்டு ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டு அங்கே பயங்கரமாக அங்கே வந்துட்டு கத்திட்டுருக்கா. என்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஜென்மம் இவன் கட்டின பொண்டாட்டி வந்துட்டு கொலை பண்ணி வந்துட்டு அவளை வந்து காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருப்பான் போல், என்னால் இதெல்லாம் இதுக்கு மேலே படிக்க முடியாதுன்னு சொல்கிறா. பட் அவள் லைவில் தான் இதெல்லாமே படிச்சுட்ருக்கா. அப்போ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு படிங்க, மேலே வந்துட்டு ஏதாச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுதல் இருக்கலாமேன்னு சொன்னதுமே அதை எப்படி போய் படிக்க முடியும், இந்த மாதிரி கண்ட்ராவி ஸ்டோரியெல்லாம் என்னால் படிக்க முடியாதுன்னு சொன்னதுமே எல்லாருமே அங்கே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவளுமே ஓகேன்னு செட் அங்கே வந்துட்டு ½ அன் ஹவராக படிக்கிறா. பட் அவளோட மைண்ட் இன்னுமே வந்துட்டு ரொம்ப மோசமாக தான் ஆயிட்டு இருக்கு அந்த ஸ்டோரியை படிக்க படிக்க. நம்ம ஹீரோயின் அங்கே போய் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அப்பயுமே அந்த ஜி அங்கே வந்துடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு லின்னுக்கு பிளட்டு தேவைப்படுதுன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவளை அவங்க ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு பிடிச்சவங்க புள்ள தள்ளுறாங்க. அங்கே தள்ளும்போது பார்த்தா அவளோட கண்ணை முழிக்கும் போது பாதிக்கு மேலே பிளட் அங்கே வந்துட்டு லாஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அவளுக்குமே அங்கே வந்துட்டு உள்ள டெத் ஆகிற நிலைமையாயிருது. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த ஸ்டோரி எல்லாமே படித்து பார்த்துட்டு இந்த கண்ட்ராய் பிடிச்ச ஸ்டோரியை போய் படிக்க சொல்கிறீங்களே, இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. நான் மட்டும் இந்த ஸ்டோரியை வந்துட்டு எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஜியை வந்து கொலை பண்ணியிருப்பேன். நான் வந்துட்டு அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பேன். ஏன்னா சூசி வந்துட்டு நிம்மதியாக வச்சு வாழ்க்கையில் இருந்திருப்பாள் அவன் இல்லாமன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போதே அவளுக்கு திடீர்னு பார்த்து அங்கே மயக்கமாயிருது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே ஜி வந்து ஹீரோயின்கிட்ட வந்து பிளட்டை கொடுக்க சொல்லி லின்னுக்காக பேசிகிட்டு இருந்தா. அந்த லொக்கேஷனுக்கு வந்துடா. அங்கே யாரோ நம்மளை டச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவ போட்டு ஏற்றி அங்கே தள்ளினதுமே அவன் இந்த பக்கம் போய் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் போது அந்த ஸ்டோரியோட நெரேட்டர் அங்கே வந்துடுது. நீ இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே உள்ளே வந்துட்ட. ஸோ வந்துட்டு இந்த சூசி எவ்வளோ நாள் உயிரோடு இருக்காளோ அப்படி தான் நீயுமே இருக்க முடியும். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீ கண்டினியூஸாக இந்த ஸ்டோரியை வந்துட்டு நீ பண்ணியே ஆகணும். சூசியை வந்துட்டு உயிரோட வைக்கணும்னா நீ தான் வந்துட்டு இதில் இருந்தாகணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லுது. நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் எப்படி பண்ண முடியும்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்துட்டு உள்ளே சாகும்போது நீயுமே வந்துட்டு அங்கே இறந்துருக்க. ஸோ வந்துட்டு நீ உள்ள ரீபாயின் ஆகி தான் வந்திருக்க. நீ வந்து உன்னோட லைஃப்பை உனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கலாம்ல. நீ தான் வந்துட்டு புத்திமதி சொல்லி அந்த பிளட்டு கொடுக்குறத ஸ்டாப் பண்ண சொல்லணும். உனக்கு வந்துட்டு கேன்சர் இருக்குன்னு பேசாமல் சொல்லி வச்சிரு. ஸோ நான் வந்துட்டு பிளட்டை கூட எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணலாம்ல அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே எனக்கு இப்போ என்ன பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கிருச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்பாங்க அவன் பார்த்தா உனக்கு வந்துட்டு இதெல்லாமே டிஃபிகல்ட்டின்னு எனக்கு தெரியுது, பட் நீ தான் வந்துட்டு அவளை காப்பாற்றணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மரியாதை என்னை டச் பண்ணாமல் பேசு. நான் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி உன்னோட ஒய்ஃப் கிடையாது. என்னோட பேர் வந்து சாசா. நான் வந்துட்டு வேறு வேர்ல்டுலேருந்து இங்கே வந்திருக்கேன். என்னால் வந்துட்டு உங்களுக்கு பிளட்டெல்லாம் டொனேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே மின்னல் மாதிரி ஏதோ வெட்டினதுமே மேலே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே வந்துட்டு மயக்கமாக எழுறா. திரும்ப பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்லேருந்து எந்திரிச்சதுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது அந்த நெரேட்டர் சொல்லுது, நீ வந்துட்டு இப்படியே வந்துட்டு உண்மையில சொன்னேன்னா இந்த மாதிரி தான் திரும்ப ஸ்டோரி ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு எதையும் வந்துட்டு உளறிட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது பண்ணி தான் கேட்டு நடக்கணும். நீ தான் வந்துட்டு இதுலேருந்து வெளியே உன்னை வந்து காப்பாற்றிக்கணும். பட் வந்துட்டு உண்மை எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் என்ன இருக்கோ அது மாதிரி வந்து தொடர்ந்து பண்ணு, பட் சக்ஸஸாக பண்ணுன்னு சொன்னதுமே அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு ஷாஷா வசேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் ஷாஷா கிடையாது, நீ சூசி தான். நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டு நட. சூசின்னு உன்னை பற்றி சொல்லிங்க அப்படின்னா தான் வந்துட்டு உருப்படும் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. அப்படி நான் பண்ணலைன்னு சொன்னதுமே திரும்ப ஸ்டோரி எப்பயுமே திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஒரே ரூமில் நீ வாழ்க்கை ஃபுல்லாமே வந்துட்டு சிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நீ என் பக்கத்தில் வான் சொல்லிட்டு அவனை அங்கே கூப்பிட்டதுமே அவனுமே பக்கத்தில் வந்தது ஒயின் பாட்டில் எடுத்து தலையில் அடிச்சிடுறா. அங்கே மண்டை உடைஞ்சு ரத்தமாக வந்துடுது. அதை பார்த்துட்டு அவே ஷாக் ஆகி போயிட்டு எதுக்காக என்ன பைத்தியம் ஆயிட்டியா, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு பிளட்டெல்லாம் யாருக்கும் டொனேட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் உன்ட்ட இப்போ எதுவுமே கேட்கலையேன்னு சொல்கிறான். ஆனால் வந்துட்டு நீ இதுக்கப்புறம் தான் ரொம்ப கேட்பையா, அதனால தான் முன்னாடியே அடிச்சேன்னு சொன்னதுமே உண்மையிலே நீ பைத்தியமாக தான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் நானியை கூப்பிட்டு இவ்வளோ இந்த ரூமில் அடைச்சி வைங்கன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு வந்துட்டு இப்படி ரூமில் அடைச்சி வச்சா ரொம்ப
பயத்தினால மூச்சு திணறல் வருமேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த ரூம் தானே, நானே போய் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கதவை போய் லாக் பண்ணிக்கிட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அவங்க அந்த நேரேட்டர்கிட்ட பார்த்தே இல்லை, நான் வந்துட்டு இப்போ பிளட்டு கொடுக்க முடியாது, நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு டாஸ்க்கையுமே நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பார்த்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இது என்னமோ நீ பண்ணிட்ட, பட் அவன் இந்த ரூமில் வந்துட்டு ஒய்ஃபை அடைச்சி வச்சதுமே சூசி ரொம்ப பயங்கரமாக அழுதுட்டு திறக்க சொல்லி கெஞ்சிட்ருப்பா. பட் அவன் திறக்க மாட்டான்னு சொன்னதும் நான் ஏன் வந்துட்டு அப்படிலாம் அழுக போகிறேன், நான் என்ன அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு முட்டாளா, ஆனால் இந்த ரூமை பார்த்தா எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா, பேசாமல் நான் லைவ் ஸ்ட்ரீமிங்கை இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் போல் அப்படின்ற சைட்டு அவள் லைவ் ஸ்ட்ரீமிங் அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறா. பார்த்தா அவங்களுக்காக ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கதவை திறக்க சொன்னாலுமே திறக்க மாட்டாங்க. பயங்கரமாக உள்ள சவுண்டு வரதை கேட்டுட்டு அவங்க விழுந்தடிச்சு வேகமாக போயிட்டாங்க. நம்ம சீட்டை மேடம்க்கு ஏதோ ஆயிடுச்சு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு பாருங்கள், அவங்க கதவை இன்னுமே ஓப்பன் பண்ணலைன்னு சொன்னதும் அவள் வேலைக்கு தான் பண்ணிட்டுருப்பா, அவள் வந்துட்டு சாரி கேட்கட்டும், அதுக்கப்புறம் கதவை ஓப்பன் பண்ணி வரட்டும், நான் வந்துட்டு அவளை கூப்பிட முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்படியே டைம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அங்கே நான் இவனுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்கும்போது அவள் என்ன வந்தாலா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் தான் சொல்கிறேனே அவங்க வரல, ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு, உள்ளே மயக்கம் போட்டிருக்காங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு பேசினதுமே இவனுமே ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அங்கே கதவை ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா குப்புற கடிச்சு படுத்து கிடக்கா. நானே ஏதோ ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபோனில் அங்கே பிக்சருமே ஓடிச்சேக்கு. நீங்கள் ஒன்றும் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க, அவள் வந்துட்டு சும்மா தூங்கிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே டைனிங் டேபிளில் உட்கார வச்சிடுறான். எதுக்காக இப்போ வியர்டாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்க, நான் வந்துட்டு கொஞ்சோன்னு தானே அவளுக்கு பிளட்டை கொடுக்க சொன்னேன், அதுக்கு என்னமோ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நீ வாய முடிட்டு பேசாமல் இருக்கியா, இவ்வளோ நேரமாக என்னை ரூமில் அடைச்சி வச்சது இல்லாமல் இப்போ என்னை சாப்பிட விடாமல் வேறு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆப்பாட்டு அங்கே வந்துட்டு சௌரவே பார்த்ததுலன்ற மாதிரி எங்கள் வெளுத்து கட்டிச்சேக்கா. அப்போ அங்கே வந்துட்டு டைம் எல்லாமே திரும்ப ஸ்டாப் ஆகிட்டு அங்கே நரேட்டர் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மேடம் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ நீங்கள் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது, நீங்கள் ஏன்டா என்னை இப்படி கொடுமைப்படுத்துனீங்க, நான் அழுகணும், அதை விட்டு இப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதுமே நான் அப்புறம் என்ன பண்ண முடியும், பட்னியாக கிடந்து சாக முடியுமா, ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் என்னோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வயிறுக்கு கட்டுன்னு கட்டிட்டு அங்கே டைம் வந்துட்டு ரிலீஸ் ஆனதுமே திரும்ப அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. இந்த மேரேஜ் ஆகி 2 இயர்ஸில் என் லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே சந்தோஷமே இல்லை, ஏன்னா நீ ரொம்ப பாடாப்படுத்தி வச்சுட்ருக்க, ரெண்டாவது நீ இப்போ அடைச்சி வச்சு ரூமில் என்னை டார்ச்சர் பண்ணதுனால எந்த ஃபுட்டுமே எனக்கு டேஸ்ட்டாகவுமே தோண மாட்டேதே, என் லைஃபே இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுது ட்ராமா பண்ணுறா. அப்போ அவன் பார்த்தா அங்கே பட்லர்ஸ்ட்டை ஏகப்பட்ட வந்துட்டு கிஃப்டெல்லாம் கொண்டு வர சொல்கிறான். அங்கே கிரெடிட் கார்டு, அங்கே வந்துட்டு சில ப்ராப்பர்ட்டிஸோட பத்திரங்கள், அதுக்கு அங்கே ஒரு லக்ஸரியான பேக் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அங்கே காமிச்சிட்ருக்கா. என்ன குறுக்க நின்றுட்டுருக்க தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அதை பற்றி பேசுனதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப வியர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த லின் அவன்ட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு அவள் என்னப்பா பண்ணிகிட்ருக்கா, அவள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் எல்லாத்தையும் உளறிட்டுருக்காளே, அவளுக்கு வியூவர்ஷிப்புமே ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு, இதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடாதான்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். பட் எனக்கு என்ன நினச்சி தான் ரொம்ப கவலையாயிட்டுருக்குன்னு சொன்னதுமே நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, கண்டிப்பாக அவன் வந்துட்டு உனக்கு பிளட்டை கொடுத்து காப்பாற்றுவா, அவளோட பிளட்டு வந்துட்டு ரொம்ப பியூராக ரொம்ப க்ளீனானது அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் வந்துட்டு இவள் லைவ் ஸ்ட்ரீமிங்கை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை, இவனுக்கு தூக்கம் வந்துட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட எப்போதான் நீ முடிப்பன்னு சொன்னதும் வாய முடிட்டு நீ பேசாமல் இரு, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே பார்த்தா லின் அங்கே வந்துட்டு நீ என்னப்பா நீ இன்னுமே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் தான் பண்ணிட்டுருக்கியா, இவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயில்ஸாக இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ என்னோட ஸ்டெப் சிஸ்டருமே வந்திருக்கா, அவங்களுக்கு நான் வந்துட்டு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேணாமான்னு சொல்லிட்டு இவதாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காமிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்காக நான் வந்து ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை, இந்த கப்பை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவள் வாங்க மாட்டேன்னு சொல்கிறா. நான் இதை ஒன்று இங்கே வாங்க வரலன்னு சொன்னதுமே அப்படின்னா நீ என்ன வாங்க வந்த, என் ஹஸ்பண்டை எது என்கிட்ட பறிக்க வந்தியா, என்னோட மிஸ்ட்ரஸ் ஆக வந்தியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டையுமே காமிச்சு பேசினதும் அவன் வந்து பேச வேகமாக திருப்பி வச்சுக்கிறான். அங்கே எல்லாரும் கமெண்ட்டில் போட்டு அங்கே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன வந்து நடந்துட்டுருக்கு, ரொம்ப கேவலமான ஜென்மங்களாக இதுங்க அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வந்து நடந்துட்டுருக்கு அவங்க அக்காவோட வந்துட்டு ஹஸ்பண்டவே பறிக்க பார்க்குறாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அசிங்கமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வேகமாக வந்துட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், அவளுக்கு போய் வந்துட்டு நீ அந்த கப்பை கிஃப்டாக கொடுக்குறியா அதை போய் அவள் எப்படி வாங்குவான்னு சொன்னதும் இதில் என்ன தப்பு இருக்குது, அப்புறம் நான் என்னத்தை போய் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறா. அதில் என்ன எழுதியிருக்கு பார்த்தியான்னு சொன்னதும் அதில் நீ 100 வருஷத்துக்கு உயிரோட வாழ்வன்னு எழுதியிருக்கு, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ பார்த்தீங்களா வேணுக்குனே வந்துட்டு என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறான்னு அவங்க அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும் தப்பு பண்ணிட்டேன்ல பொறு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கையிலையுமே அந்த கப்பை கொடுத்து 2 பேருமே சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமா இருங்க ஓகேவான்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே போனதுமே இவளோட இந்த பிஹேவியரை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சேக்கு.
பிறகு பெட்ரூமில் இவ போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து என்ன நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா, என்ன நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னோட பெட்ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்க, என்ன ஒருவேளை உண்மையிலே என் ஹஸ்பண்டோட மிஸ்ட்ரெஸ் ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அதை கேட்டுட்டாங்க நாம லின் வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவன் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், நான் அவன் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், உன்னை தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டனா இல்லைனா வந்துட்டு மேரேஜ் உன்னை பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னதும் ஆமாப்பா நீ சொன்னதான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான், நீயாவே இப்படி நினச்சிட்டு சுற்றிட்டு அவள் வந்துட்டு நீ இல்லை ஒரு நாள் ஃபோன் பண்ணலனாலும் உன்னை பற்றி வந்துட்டு எந்த ஒரு கவலையுமே பட மாட்டான், ஜஸ்ட் நீ வந்துட்டு ஒரு க்ளோன் மாதிரி தான், நீயாவே வந்துட்டு உன்னை பற்றி பெருசாக எதையும் நினச்சிட்டு இருக்க அப்படின்ற செட் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அந்த லேன் அப்படியே நீ பேசிகிட்டு இருக்க, இப்போ அவன் வரட்டும், ரெண்டு விதத்தில் யார் இம்பார்ட்டன்ட் நான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க உள்ளே வந்ததுமே இவ அப்படியே மயக்கமாகிற மாதிரி அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவ வேமா வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே சூசிட்டு நான் கொஞ்சம் நேரம் பேசலாம் தான் வந்தேன், பட் அவள் என்னமோ இரிட்டேட் ஆகிட்டு என்கிட்ட ரொம்ப கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா நான் இங்கே போகிறேன்னு சொன்னதுமே ஏன் பேசக்கூட உன்னால் முடியாதா, எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஓ கத்தி உனக்கு சவுண்டு கேட்டுருச்சு உடனே நீ வந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நான் கத்தின சவுண்டு கேட்டுச்சான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவனால் எதுவும் பேச முடியல, அப்புறம் ஏன் நீ பேசிகிட்டு இருக்கா வாய முடிட்டு பேசாம இருன்னு சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின் பதிலுக்கு பதில் பயங்கரமாக அங்கே திட்டி விட்டுருச்சுக்கா, ரொம்ப குறும்புத்தனமாக பேசுகிறா. அப்போ அங்கே அவனுமே எதுவும் பேச முடியாமல் இருக்கும்போது நான் பேசாமல் இங்கேருந்து போகிறேன், என்னால் இதுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது திரும்ப மயக்கமாக எங்கே விழுகிற மாதிரி எங்கள் ட்ராமா பண்ணதுமே ஹீரோயின் ஐயோ முடியலடா சாமின்ற மாதிரி பார்த்துச்சேக்கா. அப்போ அங்கே வந்துட்டு எனக்கு எப்படியும் வந்துச்சுக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணலாமான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்ற செட் அவன் எங்கே படுக்க வச்சுட்டு நீங்கள் இங்கே போயிருங்கன்னு சொன்னதும் ஐயோ என் வயிறுலாம் பெயின் ஆகிட்டு எனக்கு என்னமோ மாதிரி பண்ணுதேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்துட்டு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறா. பட் நம்ம ஹீரோயின் அவள் வந்துட்டு இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கட்டும், நீ வெளியே போய் வந்துட்டு படுத்து தூங்கு, நான் அவளை பார்த்துக்கணும்னு சொன்னதும் ரெண்டு பேரும் நல்லா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டோடு தூங்க, எனக்கு என்ன அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பெட்ஷீட் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இது எனக்கு வேணும் இது என்னோடதுன்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே இவளுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்துட்டு வெளியே தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு நயனிக்கு ரொம்ப கவலையாயிட்டு அங்கே போர்வை எல்லாமே போத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் தூக்கத்திலேயுமே வந்துட்டு அவங்க அம்மாவோட பேரை தான் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே வந்து பார்த்துட்டு அவள் அங்கே சில பாக்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாமே கொண்டு போய் அங்கே தீ வச்சு கொளுத்தும் போது அங்கே நானி நீ என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துனதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையுமே அவள் தீயில போட்டு கொளுத்திட்டு இருக்கா. அப்போ நானி அது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க அம்மா கூட சேர்ந்து எந்த ஃபோட்டோன்னு சொன்னாலுமே அவள் கேட்காம தீயில போட்டதுமே அவங்க வேமா வந்துட்டு அங்கே கையை வந்துட்டு உள்ளே விட்டு எடுத்துடுறாங்க. கோமாயிட்டு என்ன தைரியம் தான் ஒரு டாக் மாதிரி நீ வந்துட்டு இருந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி அங்கே அசிங்கப்படுத்தினதுமே அங்கே அவங்களுக்கு கையில் வேற பாவம் தீக்குள்ள விட்டு அங்கே வந்துட்டு காயமாயிருக்கு. நம்ம ஹீரோயின் வந்ததுமே அதை பார்த்துட்டு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து 4-5 அவங்க விட்டா. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இவளை வந்துட்டு பிடிங்க, நான் தான் வந்துட்டு இந்த வீட்டோட ராணி மாதிரி, ஏன்னா வந்துட்டு நேற்று நைட்டு அந்த ரூமில் இருந்து அவர் கூட சேர்ந்து நான் தானே இருந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன், இவள் வெளியே லிவிங் ரூமில் இருந்தா, அப்போ யார் உங்களோட மேடம் சைட்டங்க கேட்டுச்சேக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அவ்வளோ ஒரு ஆத்திரமாயிடுச்சுக்கு. பிறகு அந்த நேனிட்ட இருந்து அந்த ஃபோட்டோவை திரும்பவுமே பிடிங்க அங்கே தீக்குள்ள போட்டதுமே நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு அதை எப்படியாச்சும் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அம்மா கூட சேர்ந்து இருந்த கடைசி ஒரே ஒரு ஃபோட்டோ இதுதாமான்னு சொல்லிட்டு பட் அவன் அதையுமே விடாமல் அங்கே கையை போட்டு அங்கே மிதிச்சிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு அங்கே ஆத்திரமாயிட்டுருக்கு. இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலுமே அவங்க பாவம் அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அங்கே அந்த நெரேட்டர் வந்துடுது எல்லாமே திரும்ப டைம் ஸ்டாப் பண்ணதுமே நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க பார்த்து நடந்துக்கோ, இதே டைம் தான் சூசி வந்துட்டு அவன் எங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டான், இவளோட பேச்சை கேட்டு நீ வந்துட்டு பத்திரமாயிரு, அவளுமே அங்கே வந்துட்டு தப்பிக்க எவ்வளோ ட்ரை பண்ணா அப்படி இருந்துமே மென்டல்கிட்ட மாட்டிட்டு என்ன பண்ண முடியும், அவளோட வாழ்க்கையே வந்துட்டு நாசமாக போயிடுச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு அவளையுமே விடாமல் அங்கே போட்டு அடி இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ஜீ வந்துட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் பாருப்பா நான் வந்துட்டு வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தீயை கொளுத்தி விட்டேன், அதில் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், அதுக்காக என்னை போட்டு இப்படி அடிச்சு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னதுமே அவன் எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொன்னதும் பேசுறதுக்கு முன்னாடி வாயை மூடிட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கேளு, இங்கே பாரு நானியோட கை அவன் என்ன மாதிரி பண்ணி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட போட்டாவை வந்து தீயில போட்டு கொளுத்திருக்கா, நான் சும்மா இருப்பேனான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நானும் அவங்கள பம்பு பண்ணி தீக்குள்ள வந்துட்டு கையை பிடிச்சி அமுக்குனேன், அவங்களாவ தான் வந்து ஃபோட்டோ எடுக்க போய் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு நான் வேணா அதை வந்துட்டு கையை வந்து உள்ளே விடுவான்னு சொல்லிட்டு போனதுமே நீ தயவு செஞ்சு இப்படி பண்ணாத உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்துட்டு நடந்த தப்பை வந்துட்டு பெருசு பண்ணாமல் மறந்துடுன்னு சொன்னதுமே மறக்க வாடா சொல்லிட்டு இருக்க பொறு நான் உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவங்க கை வந்துட்டு தீயில வந்துட்டு வெந்ததை நினச்சி அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா.
இவனை பார்த்தா அவங்கள கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட காமிச்சதுமே அவங்களுக்கு எதுவும் இல்லை, அவங்க சும்மா பயந்துட்டாங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே என் சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப வியர்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுற மாதிரி உனக்கு என்னமோ தோணலையா, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பேசாமல் வந்துட்டு அவளை நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டலில் போடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவன்ட்டு ஏற்றி விட்டதுமே நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அவள் ஹேரவே வந்துட்டு அங்கே நாசமாக்கி விட்றா. இதெல்லாம் நீ வந்துட்டு அவங்க கையை எரிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்போ நீ வந்துட்டு பண்ணதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவங்க இருந்து போனதுமே அதை பார்த்துட்டு அவள் பார்த்தியா நேற்றுலேருந்து அவள் வியர்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னா இல்லையான்னு சொன்னதுமே நானுமே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், திடீர்னு அவள் வந்துட்டு வேற ஒரு பர்சனாலிட்டி மாதிரி எனக்கு தோணுது நாமே சொல்கிறான், நம்ம வந்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டுடலான்னு சொன்னதும் நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் யாராச்சும் அப்படி பண்ணுவாங்களா, அவள் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலன்னு சொன்னதும் என் ஹேரை பார்த்து உனக்கு கவலையா இல்லையா, என்னை எப்படி அசிங்கம் பண்ணிட்டான்னு சொன்னதும் நீ ஒன்று கவலைப்படாத, நான் உனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை வந்துட்டு வேர்ல்டில் ஸ்பெஷலானவங்கள கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஹேர் டிசைன்ஸுமே உனக்காக நான் வந்துட்டு பண்ணி தர சொல்கிறேன், நீ டெய்லி வந்துட்டு அழகழகாக விக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே எங்கள் ஆத்திரம் அதிகமாயிடுச்சுக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் நானியை மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ஊட்டிகிட்ருக்கா, என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு சாரின்னு கேட்குறா. அப்போ அவங்க நீங்கள் சாரிலாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ, அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு ட்ரை பண்ணேன், பட் என்னால் அது முடியாமல் போயிடுச்சு, ஆனால் நீங்கள் இதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட அம்மாவோட ஃபோட்டோவாக கூட இருந்துட்டு போட்டுமே உங்கள் கை அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த லின்னுக்கு அங்கே ரொம்பவே ஆயிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு அந்த அவங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க போல், அங்கே வந்து சைன் பண்ண சொன்னதுமே நம்ம ஜியே வந்துட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். இங்கே வீட்டில் பார்த்தா அவளுக்கு அங்கே வந்துட்டு விக் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, மண்டையில் நடுவில் சொட்டை விழுந்து போயிருக்கு. ஸோ அவன் வரக்குள்ளேயுமே நீங்கள் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு விக் எல்லாமே வச்சு விடுங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கா. அவன் வந்தால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்து அங்கே ஓப்பன் பண்ணி ஹீரோயினுமே உள்ளே வந்துடுறாங்க. அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது, இவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டுருக்கு. பட் ஹீரோயினுக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு அப்படி நக்கலாக சிரிச்சிட்ருக்கா. வாவ், பார்க்க நீ எவ்வளோ வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா, உனக்கு எதுக்கு விக், இதே ஒரு புது ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது, பேசாமல் இதவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே பார்த்தீங்கல்ல அவள் எப்படி இன்சல்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இவ வந்து ஏதோ ஒரு நேனையே பண்ணியிருக்கா, அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதுமே நேற்று நைட்டு என்ன நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள மீட் பண்ண போனியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இல்லை நான் போகல, நான் எப்படி போவேன், அவங்க வந்துட்டு என்னால் அடிபட்டு போயிருக்கு, அவங்கள மீட் பண்ணுற வந்துட்டு தைரியம் கூட எனக்கு கிடையாதுன்னு அவள் பேசினதுமே பார்த்தீங்களா அவள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னதும் நீ ஒரு முட்டாள் தானே, நீ அப்படி தான் பேசுவ, பட் நான் அப்படி கிடையாது, நான் ஒரு லேடி, எனக்கு இவளோட புத்தியை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கேட்டுட்டா அவள் நீ வந்துட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கோ, ஏன்னா அவங்க கை வந்துட்டு தீயில் எரிஞ்சு போயிருக்கு, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடாமன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுற மாதிரி பேசினதுமே ஆமாம் இல்லை நீயுமே வந்துட்டு உன் மண்டையை நல்லா பார்த்துக்கோ, ஆல்ரெடி உனக்குமே வந்துட்டு அதே மாதிரி வந்து மண்டையில் காயமாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு பயமாகி போயிடுது. ஏன்னா இவ பேசுகிறத பார்த்தா நைட்டு வந்துட்டு நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கம் கூட வர மாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட அவள் பயந்து போய் இதை பற்றி பேசுனதுமே நீ அளவுக்கு மீறி யோசிச்சுட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ வந்துட்டு தூங்குன்னு சொன்னதுமே எனக்கு ஒரு கிராண்டாக வெட்டிங் தேவைப்படுது, நான் சாகுறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை பண்ணுறா. அவன் ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு அதே மாதிரியே வந்துட்டு நடக்கும்னு சொல்லிட்டு போகிறான். பயந்த மாதிரியே ஹீரோயின் பண்ணிடுறா, கையெல்லாம் கட்டி வச்சுட்டு அங்கே தீ வச்சுட்டு அங்கே மிரட்டினதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. ஐயோ கடவுளை, என் வாழ்க்கை இன்னைக்கு தான் கடைசி நாளா, அதில் கூட தீயில எரிஞ்சு நான் கொடூரமாக சாக போகிறேன்னான்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே அப்படியே பயந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்ததுமே போதும் நிப்பாட்டி, நீ ஆக்டிங் தான் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொல்லி அவன் பேசினதுமே அங்கே அவள் ஐயோ கடவுளை எனக்கு என்ன ஆகிட்டுருக்கு, எனக்கு எதுவுமே தெரியலேன்னு சொல்லி ட்ராமா பண்ணதுமே நான் சொன்னேன்னா இல்லையா இவன் மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் போயிடுச்சு, இவளை நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவனுமே ஓகேன்னு சொன்னதுமே அங்கே கார்ட்ஸை வச்சு நம்ம ஹீரோயினை ரொம்ப பண்ணி அங்கே பிடிச்சி அங்கே தூக்கிட்டு போனதுமே ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டே இருக்கா. அப்போ அங்கே உள்ளே என்ட்ரானதுமே போதும் நிப்பாட்டுங்க, இவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பண்ணுறதை நீ பாரு, வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அப்போ அங்கே டாக்டர்ஸ் வந்ததுமே இங்கே லின் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் சந்தோஷமாயிட்டா, அது நான் தான் அப்படின்றத சொல்கிறா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் உங்களோட எல்லா புக்ஸையுமே நான் ரீட் பண்ணியிருக்கேன், உங்களை பற்றியுமே நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன், நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களாமே, அதுவுமே அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிருது. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து காமாற்றணும், மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னதுமே அதை
கேட்டுட்டாங்க லின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, என்ன பேசிட்டு இருக்க, நான் வந்துட்டு ஒன்று இங்கே வந்துட்டு பைத்தியம் கிடையாது, இவளுக்கு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதும் எந்த பைத்தியம் தன்னை வந்து பைத்தியம் ஒத்துட்ருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே அவள் கோவத்தில் கடிச்சு கிடிச்சு வச்சுட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதும் அதுக்குமே எங்ககிட்ட ஐடியா இருக்குது, அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே காட்ஸ் டைமே நீங்கள் வந்துட்டு யார் அவனோட ஒய்ஃப்ன்றதை ஞாபகத்தில் வச்சுட்டு நடந்துக்கோங்க. நான் தான் அவனோட ஒய்ஃப், நான் தான் உங்களோட மேடம். அவன் வந்துட்டு சும்மா வந்துட்டு வெட்டிக்கிறத நீங்கள் ஒழுங்காக என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. வந்ததுமே சும்மா வந்துட்டு நீ ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத, நீ எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, நீ தான் போய் அதில் மாட்டணும்னு சொல்லிட்டு நீ எனக்கு என்ன கண்டிஷன் போட்ட, மென்டல் ஹாஸ்பிட்டலில் நீ போகணும்னு சொன்ன, நான் போயிட்டேன், யாருக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லலை இல்லை அப்படின்ட்டு சொன்னதும் உண்மையிலே நான் நினச்சதை விட நீ பெரிய ஸ்மார்ட் தான்ப்பா. உண்மையிலே வந்துட்டு நீ ரீபான் ஆகி வந்த பிறகு கலக்கலாக இருக்குது இந்த ஸ்டோரி அப்படின்றத நேரேட்டர் சொல்லுது. உனக்கு வந்துட்டு இதனால் 100 ரிவார்டுமே கிடச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேக்கா. உனக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, நீ போய் அந்த ஜியை வந்து எப்படியாச்சும் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும், அதுதான் உனக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்ற சொன்னதும் இது வந்துட்டு எனக்கு ரிவார்டு கொடுக்குற டாஸ்க் அப்படின்ற செட் அவள் கேட்குறா. ஆமாம், உனக்கு இதுக்கு எக்ஸ்ட்ராவுமே கிடைக்கும்னு சொன்னதுமே இது ரிவார்டு கொடுக்குற டாஸ்க் கிடையாது, இது வந்துட்டு எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட். அவனை மாதிரி ஒரு ஆளை போய் நான் வந்துட்டு லவ்வில் எங்கிட்ட போய் விழுக வைக்கிறதுன்னு சொன்னதுமே வேற வழியே கிடையாது, இது டாஸ்க் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுது. பிறகு ஹீரோ அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை நாங்கள் சரி பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கவுமே அவங்க அசிஸ்டன்ட், பாஸ் நீங்கள் என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த கான்ட்ராக்ட் சைன் வாங்குறதுக்காக மேடம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, அங்கே வந்துட்டு எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க தெரியுமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிவிட்டு வேமா அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக டாக்டரை போகிறான். அப்போ அவங்க ரூம் நம்பரை கேட்டுட்டு உள்ளே போனால் இந்த ஸ்லின்னை போட்டு பயங்கரமாக அடித்து அங்கே வந்துட்டு அவங்க அவங்களுக்கு மெடிசன்லாம் வந்துட்டு வம்பு பண்ணி கொடுத்ததுமே நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆனதோ அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாயிருது, எப்படியாச்சும் நம்மளை நல்லபடியாக வந்துட்டு காப்பாற்றி வெளியே கொண்டு போயிடுவானேன்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம ஹீரோயின் நாங்கள் நேனிட்ட தான் பேசிட்டு இருக்கா, நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ண வேணாம், நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு, பட் அந்த லின் வந்துட்டு ஒரு சைக்கோ, அவள் கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களை பண்ணிடுவான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உங்கள் பொண்ணாக இருந்தால் நான் சும்மா விடுவேனா, அவள் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ண பிறகு நான் எப்படி விடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே கோவமாயிட்டு வந்துடுறான், நீ எதுக்காக இந்த வேலை பண்ண, நீ தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அவளை இதுக்காக நீ அனுப்புனேன்னு சொன்னதும் இப்போ என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி உனக்கு தோணுதா, இல்லை அவள் தான் வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்கா, அவளுக்கு தான் வந்து மென்டல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றத சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. வந்துட்டு உன்னை நல்லா நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா முடியாத மாதிரி, ஆனால் நீயுமே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா, ஒன்ன மாதிரி ஆள் கூட எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சண்டை போட்டதுமே நீ வந்துட்டு போய் பேசிட்டு இருக்கா, அவள் அப்படி பண்ண பொண்ணு கிடையாது நல்லவன் சொன்னதுமே அப்படியா, அப்படின்னா அந்த நல்லவ கூட சேர்ந்து வாழு, ஏன் கூட சேர்ந்து நீ டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அந்த நெரேட்டர் வந்துடுது, மேடம் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு இப்படிலாம் நீங்கள் டைவர்ஸ்லாம் வாங்கிட்டு போக முடியாது, நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் பேசாமல் வந்துட்டு நான் சொல்கிறத கேளுங்க, அதுபடி நடந்தால் தான் வந்துட்டு வேலையாகும்னு சொல்லும்போது என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. இவன் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு அவளை எப்படியாச்சும் வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம், அவளுக்கு சரியானதுமே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். பட் வந்ததுமே அவள் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவளை அங்கே அடித்து அசிங்கப்படுத்தி சுடுதண்ணி தூக்கி எங்கள் கையில் ஊற்றிட்டு இன்சல்ட் பண்ணியிருக்கா. பட் அங்கே வந்ததுமே இவ வேணுக்குனே என் காலை வந்துட்டு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பழையப்பட்டதும் அந்த முட்டாளுமே அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசியிருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஆத்திரமாயிட்டு என்ன கேவலமான ஒரு மெயின் லீடர் நீ கொடுத்து வச்சிருக்க, அசிங்கமாக யாராச்சும் இருப்பாங்களா, எல்லாத்தையும் பொறுத்துட்டுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதுமே நீ வந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்ணி தான் ஆகணும், அப்படின்னா தான் வந்துட்டு நீ இந்த டாஸ்க்கை வின் பண்ண முடியும்னு சொல்லும்போது அங்கே அவனுமே ப்ளீஸ் நம்ம அவளை கொஞ்ச நாளைக்கு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம், அவளுக்கு சரியானதுமே இங்கேருந்து அனுப்பிவிட்டுலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் வேறு என்ன பண்ண முடியும், அதை தானே பண்ணணும், நீ கூட்டிகிட்டு வா சரிதானே அப்படின்ட்டு சொல்லிட்டு பல்ல காமிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனா தீர்ந்துவானான்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கோவமாயிட்டாங்க, கத்திட்டு இருக்கா நீ என்ன மாதிரி வேலை எனக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு நாள் இருந்துமே வந்துட்டு மூளை சரியாகலை போலையே, அப்படின்னா இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குமோன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அந்த மெய்டு அவளோட லக்கேஜ் எல்லாமே தூக்கிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் சாரோட ரூமில் மேடம் தான் இருக்க போகிறாங்க, நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு வாங்கி தின்றது ஏன் காசு, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா ஏ வீட்டில் இருந்துட்டு, என்ன தைரியம் தான் என்னை பார்த்து நீ வாப்போன்னு பேசுவ, ஒழுங்கா மேடம்னு பேசுன்னு சொன்னதுமே அந்த லேடி ரொம்ப பயந்து போயிடுறா, என்னடா புதுசாக இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்காளேன்னு
இப்போ நான் தான் அந்த ரூமில் இருக்க போகிறேன், நீ கிடையாது. ஜீ வந்தால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே இவ போகங்குள்ளையுமே ஹீரோயின் வேகமா போய் அவன் கையை பிடிச்சிட்டு இவ பாரு என்னோட ரூமில் இருப்பேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. எனக்கே வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, மெடிசன் அது இதுன்னு சொல்லிட்டு நான் எப்படி வேறு ரூமில் போய் இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அவன் எதை பேச வந்ததுமே இல்லை இல்லை சூசி வந்து கரெக்டாக சொல்லிட்டேக்கா, அவள் தான் அந்த ரூமில் இருக்கட்டும், நீ போய் ஸ்டோர் ரூமில் இருன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது என்ன நீ இன்னும் க்ளீன் பண்ண போலையா, இப்போ க்ளீன் பண்ணால் தான் நைட்டுக்குள்ளே முடியும், நீ அப்போனா தான் வந்துட்டு அந்த ரூமில் ஸ்டே பண்ண முடியும்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு போய் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு படுத்திருக்கும் போது என்ன படுத்து கிடக்க, அப்புறம் நைட்டுக்கு என்னத்தை சாப்பிட்றது, மரியாதை வந்துட்டு குக் பண்ண அப்படின்ற சொன்னதும் நான் ஏன் குக் பண்ணணும், போய் அவங்ககிட்ட சொல்லுன்னு சொன்னதுமே அதான் நானியோட கையை நீ வந்துட்டு கறிக்கு நாசமாக்கி வச்சுட்டே, அப்புறம் யார் சமைப்பாங்க, சரி சமைக்க முடியலன்னா சரி இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுத்துரு, நான் வந்து குக்குக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறேன், அந்த காசு எல்லாத்தையும் நீ பே பண்ணுன்னு சொன்னதுமே அதெல்லாம் தேவை கிடையாது, தானே பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே குக் பண்ணால் அவளுக்கு ஒன்றுமே உருப்படியாக தெரிய மாட்டுது. அங்கே ஹீரோயினை பார்த்தா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்காக வந்துடுறா. இங்கே பாருங்கள் இதான் என்னோட புது நேனி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவள் கோமாயிட்டு பேச வந்ததுமே வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோ இல்லை உனக்கே அசிங்கமாக போயிடும், ஏகப்பட்ட பேர் லைவில் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவளால் எதையும் பேச முடியல. அவள் வீட்டு வேலையெல்லாம் பண்ணுறது எல்லாத்தையுமே அங்கே வந்து எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இது ரொம்பவே ஃப்ரீசியஸாக இல்லை அப்படின்ற செட் அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. சுடுதண்ணி எல்லாமே கொண்டு வந்து காலை எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ண சொல்லும்போது அங்கே ரொம்ப சூடாக இருக்குது, நீ எதுக்காக இப்படிலாம் கொண்டு வந்திருக்கன்னு வேணும்னே அங்கே தண்ணியை தூக்கி அங்கே வந்துட்டு காலை வச்சு அவன் மூஞ்சில் வந்துட்டு ஊற்றி விட்டுட்டு நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு ஐயோ கடவுளே என் கால் வந்துட்டு என்ன மாதிரி ஆகி போயிடுச்சு பாருங்க, இவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல போல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறதுலன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயினை ரூமுக்கு அங்கே தூக்கிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. கேவலமாக அங்கே கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு அவன் காலெல்லாமே மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு கண்ணாடி போட்டுமே கண்ணு தெரியாத குருடே தான் போல இவன், ஏன்னா இவன் வந்துட்டு காலில் என்ன அடிபட்டுருக்கு, முட்டா பையன் வலிக்குதுன்னு சொன்னால் நம்புறானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. எனக்குமே அவன் மேலே கொஞ்சம் டவுட் ஆகிட்டுருக்கு. நீ வந்துட்டு கவலைப்படாத, நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே அந்த நேரேட்டர் வந்துடுது. நீ என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டுருக்க, அவன் எவ்வளோ க்ளோஸாக வந்தான், நீ கிஸ் பண்ணியிருக்கான், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு க்ளோஸாக போயிருந்துருக்கலாம், உன்னோட டாஸ்க்குமே கம்ப்ளீட் ஆகிருக்குமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கு. பிறகு ஜீ போய் அங்கே அந்த லிண்ட்டை நீ வந்துட்டு அங்கே நேனி வந்துட்டு பண்ண எல்லாமே பப்ளிக் ஆயிடுச்சு, அதனால தான் உனக்கு இவ்வளோ வந்துட்டு இஷ்யூ ஆயிடுச்சுக்கு, நீ வந்துட்டு அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா பேசாமல் நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு வேலை பண்ணு, அவங்கள வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் நான் வந்து தொடர்ந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நேனியான்னு சொல்லிட்டு தொடர்ந்து போஸ்ட் போடு, கண்டிப்பாக வந்துட்டு உண்மையில் இருக்க அந்த தப்பான அபிப்பிராயம் எல்லாமே மாறும்னு சொன்னதுமே அவளுமே அதை வந்துட்டு சரி பண்ணுன்றதுக்காக சரி ஓகேன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு போஸ்ட் போட்டதுமே அங்கே வந்துட்டு பரவாயில்லையப்பா உங்கள் வீட்டு மெய்டு வந்துட்டு பார்க்குறதுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, நாங்களுமே அப்படின்னா ஹையர் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இங்கே நம்ம ஹீரோயின் ரூமில் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறா. உனக்கு இவ்வளோ டிமாண்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வயிற்றுச்சலாக வேறு இருக்குது, இவளுக்கு நல்ல பேர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அப்போ அவன் தொடர்ந்து நீ இதே மாதிரி பண்ணேன்னா சரியாயிரும்னு சொல்லும்போது இங்கே பாரு வந்துட்டு என்னை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் கம்ப்ளைண்ட் பண்ணதுமே நான் வந்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன், நீ வந்து கவலைப்படாதான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே நைட் ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டேது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடா. நீ வந்துட்டு பண்ண பாவத்துக்கு உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே அங்கே நேரேட்டர் வந்ததுமே இப்போ என்ன புதுசாக டாஸ்க்கை கொண்டு வந்திருக்கன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையும் நீ ரொம்ப சூப்பராக பண்ணிட்ட, அதனால் உனக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸுமே இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் அந்த லீன் என்ன பண்ணுவாளோ அதை எல்லாத்தையும் நீ பப்ளிக்காக வந்துட்டு அவளை எக்ஸ்போஸ் பண்ணணும், அதனால் உனக்கு இனிமேல் ஏகப்பட்ட வந்துட்டு ரிவார்டு கிடைக்குன்னு சொன்னதும் பண்ணிடலாம், பட் வந்துட்டு அவள் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அது எனக்கு என்ன இப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவள் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க சாப்பாட்டில் வந்துட்டு பாய்சனை கலந்துட்டுருக்கா. அங்கே வயிற்று வலி வந்துட்டு ரொம்ப முடியாமல் போட்டோன்னு சொல்லிட்டு பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே சிசிடிவி கேமரா தெரியாமல் வச்சுருக்கா போல், அது மூலமாக அங்கே ஃபோனில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே போயிட்டு அந்த ஃபுட்டை வந்துட்டு எல்லாத்துலேயுமே கலந்து விட்டு அங்கே வந்து வச்சுட்டு வந்துடுறா. அப்போ அங்கே ஃபுட்டை அவளுமே அங்கே சாப்பிட்டு வந்துட்டு வாவு இருக்க சாப்பாடு ரொம்ப சூப்பராக சமைக்கிறே, ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டுறா. அங்கே சாப்பாடு வந்துட்டு இவ்வளோ இதுக்கு எனக்கு இதை தாயேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்டதுமே அவளுமே அதை அங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறா. பட் அங்கே அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா, என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியேட்டா இருக்கா, நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியுமே, அதனால தான் ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு அதை தூக்கி என்கிட்ட வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 3 பேருக்குமே அங்கே ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோக்கும் அங்கே லின்னுக்கு தான் வயிறு ரொம்ப பெயின் ஆகிடுச்சிருக்கு. ஹீரோயின் சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டுருக்கா. அங்கே பார்த்தா அவளுக்கு அங்கே வாமிட் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கோமே. நம்ம ஹீரோயின் என்னப்பாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சதும் நாங்கள் 3 எல்லாரும் தானே சேர்ந்து சாப்பிட்டோம், உனக்கு மட்டும் எப்படி நல்லா இருக்குது அப்படின்னா நீ தான் ஏதாச்சும் கலந்தையான்னு சொன்னதுமே
அப்போ அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை மேடமுக்குமே வந்துட்டு பெயின் இருக்குது, பட் வந்துட்டு அவங்க இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களது வீக்காக இருக்குது, அதனால் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், அதை எப்படி வந்துட்டு சாப்பாட்டில் வந்துட்டு இப்படி பாய்சனை நீ கலந்து விடுவ, உனக்கு வந்துட்டு எனக்கு சமைச்சு கொடுக்க பிடிக்கலன்னா நீ சொல்லியிருந்தேன்னா நான் மெயிலை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்க போகிறேன், ஏன்னா இந்த லெவலுக்கு நீ ஹேட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலையேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படி வந்து பாய்சன் கலந்துருந்தேன்னா நானுமே தானே கூட இருந்து சாவேன், நான் அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துட்டு இருப்பேன், நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன்னு அவள் சொல்கிறா. அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொன்னதும், ப்ரைவேசின்னு ஒன்று இருக்குல்ல, ஆல்ரெடி வந்துட்டு கேமரா எல்லாமே கழட்டியாச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவனுமே அங்கே கேமரா எதுவும் இல்லைன்னு சொன்னதுமே, பட் கிச்சனில் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காமிச்சா, இவங்க வந்துட்டு ஃபுட்டில் வந்துட்டு அங்கே கலந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, பார்த்தீங்கல்ல இவ தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அதில் வந்துட்டு சால்ட்டு கலந்துருக்கலாம், இல்லை சுகர் கலந்துருக்கலாம், நீ என் மேலே எப்படி பழைய போடுவான்னு சொன்னதும், பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரியா தெரியுது, எனக்கு இது கூட தெரியாதா, நீ என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்க வசதி நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன வந்துட்டு கொலை பண்ணுற லெவலுக்கு நான் என்ன உனக்கு பண்ணேன், உனக்கு அப்படி என்ன பிடிக்கலன்னா நீ சொல்லியிருந்தேன்னா நான் உன்கிட்ட பேசுகிற கூட வந்திருக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ட்ராமா பண்ணிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்ததுமே அவனுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தயவு செஞ்சு என் மூஞ்சில் மட்டும் முழிச்சிடாத, என் வீட்டு பக்கமே வந்துடாதன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது இவங்க ஸ்டாப் பண்ணி பார்க்குறா, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு, பட் கோமாயிட்டு அவள் அழிச்சிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே இவன் நக்கல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே வயிற்றுச்சலாயிட்டு, நான் வந்துட்டு என்ன பண்ணாலும் எதுவுமே வந்துட்டு ஏன் நடக்க மாட்டேது, எல்லாமே உள்டாவை நடந்துட்டுருக்கு, இவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுறான். நான் புதுசாக ஏதாச்சும் ஐடியா பண்ணி இவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அவங்க வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டிட்டு, ப்ளீஸ் என்னை வீட்டில் சேர்த்துக்கோப்பா, நான் வீட்டில் வந்துட்டு ஒரு வேலைக்காரியாக கூட இருந்துக்குவேன், என்னை வெளியே போக சொன்னேன்னு நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிச்சேக்கா. அப்போ அவன் சரி உள்ள வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த வேலையும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கண்டிஷன் போட்டுச்சேக்கான். அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட அவன் இந்த வீட்டில் மெய்டாக கூட இருந்துக்கிறேன்னு சொல்கிறான், நீ அதுக்கு என்ன ஓகே சொல்கிறான்னு சொன்னதுமே, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் வந்துட்டு இவன் மெய்டாக இருந்தால் நான் வந்து ஒத்துக்கிறேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு அவளை மன்னிச்சிடு, அவள் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டான்னு சொன்னதும், அவன் ஒன்றும் பெருசாலாம் தப்பு பண்ணலையே, சின்னதாக தானே பண்ணியிருக்கா, நான் வந்துட்டு மன்னிச்சிடுறேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே கிச்சனுக்கு போனால் இவன் நம்ம ஹீரோயின் கையில் வந்துட்டு கத்தியை கொடுத்துட்டு அவள் கையில் தன்னால் எங்கே வந்து வயிற்றுல குத்திக்கிட்டு ஹீரோயின் கையில் கத்தியை கொடுத்துடுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு எங்கே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த நேரேட்டர் வந்து இப்படி நடக்க போது நான் உன்ட்ட சொல்லாமட்டேன்னு சொன்னதுமே, உன்னை முட்டாளா நீ, இதை ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருக்க வேணாமான்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா, நீ எதுக்காக இப்படி வேலை பண்ண, அவள் வந்துட்டு தப்பு பண்ணிவிட்டு அதுக்காக நீ அவளை கொலை பண்ண பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறான். அவளுக்கு அங்கே பிளட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, பிளட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு, நீ எதுக்காக இப்படி வேலை பண்ணன்னு எனக்கு புரியல, நீ ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னா பேசாமல் வந்துட்டு அவளுக்கு பிளட்டை கொடுன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த நேரேட்டர் சொல்லுது, இதே டைம் தான் உனக்கு வந்துட்டு உடம்புலேருந்து பிளட் எடுத்து நீ வந்துட்டு அப்படியே ஹோமாக்கு போய் செத்துமே போயிட்டு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பட் இப்போ அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். நீ கொடுத்துதாகணும், அவன் நிலைமையை பார்த்தியான்னு சொன்னதும், சரி ஓகே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே பார்த்தா பாடியை பார்த்துட்டு அந்த டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட பிளட் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் கொடுத்து அவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொன்னதுமே, அப்போ அப்புறம் அவளை நான் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா நான் அவளுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லும்போது, இவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் பொறுப்பு சொல்லக்கூடாது, சரி ஓகே எனக்கு எதானாலும் பரவாயில்ல நீங்கள் பிளட்டை கொடுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே அங்கே பிளட்டை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு அங்கே பிளட்டு கொடுத்துட்டு இருக்கும்போதே அவளுக்கு அந்த பிளட்டு வந்துட்டு ஒத்துக்காமல் அங்கே வந்துட்டு அலர்ஜி ஆகிட்டு அங்கே பிளட்டு உள்ளே வந்துட்டு போக மாட்டுது. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே அவங்க ஷாக்காகி போயிட்டு, என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் ஏதாச்சும் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்களான்னு சொன்னதும், ஆமாம் எனக்கு உடம்பு ரொம்ப பெயினாக இருந்துச்சு அதனால் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னதுமே, ஐயோ கடவுளே அதனால தான் உங்களுக்கு அலர்ஜி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே, முட்டாளா நீ இதை ஃபஸ்ட்டே நீ சொல்ல மாட்டியா, ஏன் நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது என்னப்பா கொடுமையாக இருக்குது, எனக்கு உடம்பு ஒழிச்சா நான் அப்புறம் வந்துட்டு எடுக்காமல் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறா. அங்கே வந்துட்டு அவனுக்குமே டென்ஷன் ஆகிட்டு, நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் எப்படியாச்சும் வந்துட்டு அவளை காப்பாற்றணுமே, நான் வந்துட்டு வேறு பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பிறகு இங்கே வீட்டில் வந்துட்டு அந்த நேரேட்டர் நம்ம ஹீரோயினை பாராட்டிட்டுருக்கு, உண்மையிலேயே நீ வந்துட்டு பயங்கரமான ஆள் தான்ப்பா, கடைசியில் பாரு நீ பிளட்டுமே கொடுக்கல, உன் பேரும் கெடலை, கடைசியில் பார்த்தா ஜெயிலுக்கும் போகலை, ஈஸியாக தப்பிச்சிட்ட, உனக்கு ரிவார்டுமே கிடச்சிருக்கு, நீ வந்துட்டு உண்மையிலேயே புத்திசாலி தான், டாஸ்கெல்லாம் ஈஸியாக வந்துட்டு அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பாராட்டிட்டுருக்கு. அப்போ அவனை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு அவளை அங்கே திட்டுறதுக்காக வர்றான். ஹீரோயின் இப்போ என்ன என்னை வந்து திட்டுறதுக்காக வந்திருக்கேன்
கொடுக்குறேன்னு சொன்னதுமே, நீ ஃபர்ஸ்ட்டே எதுக்காக என்கிட்ட இதை சொல்லலன்னு சொன்னதும், பிளட்டு கொடுக்கணும்னு எனக்கு என்ன தெரியுமா, நீ என்கிட்ட சொன்னியா, இல்லை இதுக்கு முன்னாடி அவளுக்கு நான் ஏகப்பட்ட டைம் பிளட்டு கொடுத்தனே, அப்போ நீ ஏதாச்சும் கவலைப்பட்டேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறப்ப, நான் அதை பற்றி உன்கிட்ட கேட்கல, நான் வந்துட்டு உனக்கு கேன்சர் இருக்கிறத பற்றி கேட்குறேன்னு சொன்னதும், இது என்னடா புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அப்போ தான் அந்த நேரேட்டர் சொன்னதுமே ஞாபகம் வருது, உனக்கு வந்துட்டு இப்படி வந்து கேன்சர் இருக்கும், ஆனால் வந்துட்டு உனக்கு உண்மையிலே இல்லை அப்படி ரிப்போர்ட் வந்திருக்கும், அதை நம்பிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நீ அதவே கண்டினியூ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் கிளாப்லாம் பண்ணிட்டு, பரவாயில்லையேப்பா ஹஸ்பண்டுக்கு பொண்டாட்டி மேலே பாசம் வந்துருச்சாமா, இத்தனை நாளாக நீ என்னை பற்றி ஏதாச்சும் கவலைப்பட்டியா, புதுசாக வந்துட்டு என்ன அக்கறைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க அவங்க அசிஸ்டன்ட் சொன்னது ஞாபகம் வருது, மேடம் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் சைன் வாங்குறதுக்காக பயங்கரமாக வந்துட்டு ட்ரிங்க் பண்ணாங்க, அப்போ அவங்களுக்கு வந்துட்டு பிளட் வாமிட்டாக வந்துருச்சு, ஒருவேளை அப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலான்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை நினச்சவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கவுமே, போதும் போதும் நீ வந்துட்டு கிளம்பு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க படுக்கும்போது, சரி நீ ரெஸ்ட் எடு நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அவன் அவளை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். அவங்க வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பேசுனதுமே, நீ இப்போ எதுக்காக இவ்வளோ ட்ராமா பண்ணிகிட்ருக்க, நிப்பாட்டு, நான் வந்துட்டு எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்துட்டேன், நீ தான் வந்துட்டு அவன் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்க வேணுக்குனே கத்தியை கொடுத்து, ஆனால் வந்துட்டு இப்போ அவன் மேலே பழிய போட்டுட்ருக்கியா, நீ எப்போ வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். அதை கேட்டுட்டா அவள், நீ எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, முந்திலாம் இப்படி நீ இல்லை இப்போ ஏன் நீ இப்படி மாறி போயிட்டேன்னு சொல்லி கேட்டதும், எல்லாம் உன்னோட பிஹேவியராக தான் சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. நீ வந்துட்டு அவளோட பிளட்டை வந்துட்டு எனக்கு கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தே இல்லை, பட் நீ அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னதும், இதுக்கு முன்னாடியுமே அவள் உனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட டைம் வந்து பிளட் கொடுத்துருக்கா, நான் வந்து பிளட் பேங்க்லேருந்துமே உனக்கு ஏற்பாடு பண்ண முடியும், ஆனால் எப்பயுமே நீ அவளோட பிளட்டு தான் கேட்குற, எதுக்காக கேட்குறேன்னு சொன்னதும், மற்றவங்க பிளட்டுனா எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது, அவள் என் கூட பிறந்தவ அதனால தான் நான் அவள் போய் சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவன் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்ட்ட எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு கோமாயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பட் அவளை பார்த்தா ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆகி அங்கேருந்து போயிட்டான்னு சொன்னதும், வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பொக்கேலாம் எடுத்துகிட்டு சந்தோஷமாயிட்டு போனால் அவள் வீட்டுக்குமே வரலன்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்படியே நெக்ஸ்ட் டைமே ஆயிடுது. சார் இப்படி மீட்டிங் இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அங்கே நம்ம ஹீரோயினை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இதில் வந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். மேடம் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு வரல ஏன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவனுக்கு எதுக்குமே அங்கே பதிலே பேச முடியல, கவனமே இல்லை, ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அங்கே அவளோட கேபின்லேருந்து கால் வந்துடுது. அதை பார்த்துட்டு அவன் அங்கே அட்டன் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இப்படி மேடம் கூடி சீக்கிரம் இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அங்கே உள்ளே போய் அவன் ஆசையாக பார்த்தா இந்த லிண்டா இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவள் க்ளோஸ் ஆகிட்டு வரவுமே, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், நான் உன்னை ஆசையாக பார்க்க வந்தால் நீ என்ன இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நான் இப்போ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்ததும், இது யாரோட குழந்தைன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இது உன் குழந்தை தான் சொன்னதும், உடனே நான் இப்போ வரைக்கும் டச்சே பண்ணலைன்றப்ப எனக்கு எப்படி குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ என்ன மறந்து போயிட்டியா, அன்றைக்கி நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா, என் கூட சேர்ந்து நீ தப்பாவுமே நடந்துக்கிட்ட, பட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே, அது என்னோட பேபியாக இருந்தால் கண்டிப்பாக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வந்துட்டு சவுண்டு கேட்டதுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். எனக்கு நல்லாவே தெரியுமே என்னோட பர்த்டேவை நீ கண்டிப்பாக மறக்க மாட்டேல அப்படின்றத சொன்னதும், ஆமாம்மா இல்லை அப்படின்றத சொல்லிட்டு, நான் வந்துட்டு மீட் பண்ணணும் உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு பேச போனதுமே எல்லாருமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. மேடம் திரும்ப வந்துட்டு இப்படி கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு. பட் ஹீரோயின் பார்த்தா அங்கே பெரிய ஷாக் கொடுக்குறா. இந்த கம்பெனியில் திரும்ப வந்துட்டு நான் எப்போயும் ஒர்க் பண்ண போகிறதே கிடையாது, என்னோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் என்ன வந்துட்டு கேட்காம யாரும் யூஸ் பண்ண முடியாது, இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணதுக்கு எனக்கு பெனால்ட்டியுமே கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அப்பாங்க நம்ம ஜி என்ன உனக்கு பைத்தியம் ஆயிடுச்சா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் என்ன இப்போ பைத்தியக்காரத்தானே பண்ணேன், இந்த கம்பெனி என்னால் எவ்வளோ தூரத்துக்கு சம்பாரிச்சிருக்கும், இதுக்கப்புறமே நான் வந்துட்டு ஓசியில் எதையும் கொடுக்க முடியாது, அதனால தான் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதில் இன்னுமே நான் இப்போ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே, அப்படியா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் இப்போ அங்கே நேனி கூட தான் சேர்ந்து அங்கே வீடு தனியாக எடுத்து அங்கே வந்துட்டு இருந்துச்சேக்கா. அவங்க மீமின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்க பொண்ணாவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுமே அம்மானு கூப்பிட்டுச்சேக்கா. ரொம்ப பாசமாக அங்கே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கா. அப்போங்க நம்ம ஜி அங்கே வெளியே வந்துட்டு கதவை தட்டிகிட்டு இருக்கோமே, இப்படி ஜி வந்திருக்காரு என்ன பண்ணுறது, கதவை ஓப்பன் பண்ணமா என்னன்னு சொன்னதும் ஹீரோயின் வேணான்னு சொல்கிறா. அவன் கத்திட்டு அவன் பாட்டு போட்டுன்னு சொல்லிட்டு, அப்போ அவன் நான் வந்து அந்த கம்பெனியை பற்றி பேச வந்திருக்கேன்னு நினச்சேன்னா அது தப்பு, நான் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன், நீ
ஃபஸ்ட்டு கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதுமே நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு பேசி பாருங்களேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அயன்பாட்டி இங்கேருந்து போட்டுன்னு நம்ம சொல்லிடுறா. அப்போ அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துடுறாங்க. நீங்கள் என்ன வந்துட்டு இங்கே நாய்ஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை மீட் பண்ண வந்திருக்கேன், என்னை யாரும் இங்கேருந்து போக வைக்க முடியாதுன்னு சொன்னதும் இது வந்து உங்களுக்கு சொந்தமான ஃப்ளாட் கிடையாது, நீங்கள் இங்கே வந்துட்டு பேசுகிறதுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போனதுமே அங்கே நேனி வந்துட்டு உங்களை பறஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஒரு இண்டிபெண்டான உமனாக வந்துட்டு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனேவும் உங்களை தான் நான் பார்த்து வந்துட்டு இதெல்லாமே கற்றுட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு தனியாக இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. இவளை பார்த்தாங்க வீட்டில் வந்து கதவை நாக் பண்ணிட்டு இருக்கோமே, நான் இங்கே தான் இருக்கேன் அவன் சொன்னதுமே நான் உன் கூட சேர்ந்து இருக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பட் நான் வந்துட்டு உன்னை இங்கே வச்சுக்க விரும்பலை, நீ இங்கேருந்து போன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இப்போ உன் பேபியை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கேன், நீ எப்படி வந்துட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட லிஸ்ட் வந்துட்டு கொடுத்துட்டு அந்த இதெல்லாம் சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு, நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னா இந்த வீட்டில் கூட நான் உன்னை வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு ரூம்குள்ள அங்கே ரொம்ப லோன்லி ஆகிட்டாங்க, ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அவங்க ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அதில் ஒரு டைரியுமே இருக்குது, அவள் எழுதினது. அவள் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை இவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதியிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ தான் ஹீரோயினோட அருமையுமே அவனுக்கு புரியுது. பிறகு அவன் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அவள் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் தான் வளர்ந்துருக்கான்னு சொல்கிற விஷயத்த கேள்விப்பட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ நாளாக என்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பேன், உன் காலிலேருந்து அந்த பர்த் மார்க் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ நான் தான் உன்ட்ட சொன்னனா இல்லையா, அது எப்போயும் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, அப்படின்னா இதனால நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க, என்னை வந்துட்டு அப்போ காப்பாற்றினது சூசி தான், நீ கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். இதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்தேன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்பவே பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டுருக்கா. அப்போ அந்த நேரேட்டருமே ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் கால் பண்ணுறான். நான் உன்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும், உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னதுமே நானுமே தான் நம்ம 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே வந்துட்டு பேச்சே வர மாட்டேது, ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே இந்த லின் மேலே டவுட் ஆகிட்டு அவளை வந்துட்டு செக்அப் பண்ணணும், எனக்கு ஏதோ வந்துட்டு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான்னு தோணுதுன்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து மீட் பண்ண வந்ததும் அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். உனக்காக எவ்வளோ பண்ணி நான் தயார் ஆகிட்டேன், இதுக்கப்புறமே உனக்காக வாழ விரும்பலை, நான் எனக்காக வாழ விரும்புகிறேன், ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக இருந்து அங்கே டைவர்ஸுமே வாங்கிட்டு வந்துடுறா. அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு அவன் இருக்கும்போது அப்போ அங்கே அவன் பார்த்தாங்க உள்ள அவனோட திங்ஸ் எல்லாமே தூக்கிட்டு வந்துட்டு என்ன பார்த்துட்ருக்கேன், நான் ஒன்றும் இங்கே ஒன்றும் மீட் பண்ண வரல, இது நேனியோட வீடு தானே, நான் அவங்கள தான் பார்க்க வந்திருக்கேன், அவங்க கையால் சாப்பிடணும்னு வந்திருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினால் எதையும் பண்ண முடியல, பேசிட்டே உள்ளே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இந்த பர்சன் யார் தெரியுமா, நான் உலகத்திலே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத, இங்கே என்ன கொட்டிக்க தானே வந்திருக்க, சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்றத அவள் சொல்கிறா. பேசிட்டு இருக்கும் போதே அவளுக்கு திடீர்னு அங்கே வந்து பிளட்டாக வாமிட் வந்துட்டு அங்கே மயக்கமாக ஆரம்பிச்சிருது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓவராக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இப்படி ஆகிருக்கு, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருன்னு சொல்கிறாங்க. அப்போ நானியோட ஹேண்டுமே வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அவங்க 3 பேருக்குமே அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. அந்த டயத்தில் நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் இப்படி வந்து டிஎன்ஏ எடுத்து பார்த்தாச்சு, அந்த பேபி வந்து உங்களோடது கிடையாது, அந்த லேடி வந்துட்டு வேற யார்ட்டையும் இருந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு உங்கள் பேரை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். வீட்டுக்கு போனதுமே அவள் அங்கே கோவமாயிட்டு பயங்கரமாக திட்டி இப்படி கேவலமான வேலையாக பண்ணிட்டு இருக்க, மரியாதை வீட்டோட வெளியே போன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே விரட்டி விட்டுறான். அப்போ அவங்க அம்மாட்ட கால் பண்ணி இதை பற்றி அவள் கம்ப்ளைண்ட் பண்ணதும் சரி வீட்டுக்கு வா பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளை ஹக் பண்ணிட்டு இத்தனை நாளாக நீ எங்கே போட, நான் உன்னை வந்துட்டு பார்க்காம எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான். அவன் தான் அந்த பேபியோட ரியலான அப்பா போல, காசுக்காக வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அவங்க போயிருந்திருக்கா. அவன் வந்துட்டு இவ திரும்ப ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்து கையை காலை கட்டி போட்டு வச்சிருக்கா. நீ என்னை விட்டு போடுவியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோவை பார்த்தா அவகிட்ட நம்ம சும்மா சொல்லி வச்சுருக்கோம், அவளுக்கு எதுவுமே இல்லை, ஒர்க்கு பிஸினால தான் வந்துட்டு அவளுக்கு பிளட்டாக வந்துட்டுருக்குன்னு, நீங்கள் ஆனால் அதை பற்றி அவட்ட எதுவுமே சொல்லாதீங்க, நான் வந்துட்டு என்னோட லிவர் அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறதும் அவங்க ரொம்பவே அங்கே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டுருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினை பார்த்தா இப்படியே வந்துட்டு நாட்கள் போயிட்டுருக்கு. பட் அவங்ககிட்ட நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி அவன்கிட்ட எப்பயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிட்ருக்கா. அங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்ருக்கா. இதான் என்னோட லைஃபோட லாஸ்ட் டேட், இது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா இதே டேட்டில் தான் நம்ம ஹீரோயின் செத்து போயிட்டா போல். இவங்க உள்ளே வந்துட்டு ரீபான் ஆனதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா நம்ம ஹீரோயின். அதெல்லாமே நம்ம ஹீரோவுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். என்ன சாவு அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து
எனக்கு லிவர் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்துட்டு எப்படினாலும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது, அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, விழுந்துருச்சு வேகமா ஓடி வந்துட்டு அங்க நானிட்ட இத பத்தி அங்க கேட்டதுமே, அவங்களுமே அங்க வந்துட்டு சொல்லிடுறாங்க. அவங்க வந்துட்டு உங்க லிவர எடுக்கவே இல்ல. உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே மறைச்சுட்டாங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலன்னு சொன்னதும், அவன் ரொம்பவே அங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே அந்த டேட் வந்துட்டு சர்வே ஆயிருது. நம்ம ஹீரோயின் நானி அங்க ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. அவளுக்கு 300 யுவான் ரிவார்டுமே கிடைச்சிருக்கு. அவன் பார்த்தா நம்ம ஹீரோயினோட சேர்ந்து லாஸ்ட்டாக ஒரு டின்னர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்திருக்கான். அங்கேயும் அவன் நீ தயவு செஞ்சு வந்துட்டு இந்த சர்ஜரியை பண்ணிக்கிறத பற்றி யோசி, உனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னதுமே, இல்லை நான் வந்துட்டு அப்படிலாம் பண்ணுறதுக்கு விரும்பலை, நான் நானிக்கு என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டேன், அது உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டேன், நீ அவங்ககிட்ட ஏதாச்சும் வம்பு வளர்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அவளை போய் அவன் கிஸ் பண்ணுறான், உண்மையிலே அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பேக் வந்துட்டு கிஸ் எல்லாம் பண்ண மாட்டா. பட் அவளோட டாஸ்க் வந்துட்டு அங்கே கம்ப்ளீட் ஆகிடுது. ஏன்னா அவள் லவ் பண்ணி கிஸ் பண்ணிட்டான்னா அவள் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும் இல்லையா, திரும்ப அவள் தன்னோட வேர்ல்டுக்குள்ளே அங்கே வந்துடுறா. பட் நம்ம ஹீரோயின் ஆனால் வந்துட்டு இதோட எண்டிங் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னு சொல்லிட்டு அவன் அந்த நாவல் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா வந்துட்டு நம்ம ஹீரோயின் உண்மையிலே இறந்து போயிட்டா போல். அங்கே அவன் ஃபோட்டோ வச்சுட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த நெரேட்டர் வந்துட்டு அவன்கிட்ட அங்கே பேச ஆரம்பிச்சிருது. அவள் தன்னோட ரியலான வேர்ல்டுக்கு போயிட்டா, உனக்கு வேணும்னா நீயுமே அந்த ரியலான வேர்ல்டுக்கு போய் அவள் கூட சேர்ந்து இருக்கலாம், இல்லை அவளை நீங்கள் திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ கடவுளை அவன் என்ன மாதிரி வந்துட்டு டிசிஷன் பண்ண போகிறான், ஒருவேளை அவன் இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டானா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோவை பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஹீரோயினோட வேர்ல்டுக்கு அங்கே போகணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிடுறான். அது தெரிஞ்சதுமே கடவுளே அவன் இங்கே வந்தானா ஏன் நிலைமை என்னாகிறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஷாக்காகி போய் இங்கே கத்திட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கான இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.